இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ ஏன் பொண்ணு, நான் சொன்னா சரின்னு தான் சொல்லுவான். சாமுண்டீஸ்வரி அம்மா, அத நீங்க சொல்லாதீங்க. பரமேஸ்வரி அம்மா சொல்றதும் சரிதானே. முதல்ல உங்க பொண்ணுங்க வரட்டும், அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ சின்ன பொண்ணுங்கய்யா, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், பண்ணிக்கிட்டா. இன்னைக்கு அவனை வேண்டான்னு சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவா. நான் அவளை பெத்தவ, அவளுக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன். அவ கண்டிப்பா என் முடிவுக்கு சம்மதிப்பா. இல்லையா, என் பேத்தி ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. நீங்க வேணா அவளை கூட்டிட்டு வந்து விசாரிச்சு பாருங்க. அவ என் பேரன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுவா. இத பலமுறை என்கிட்டயே அவ சொல்லியிருக்கா. அவளை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா இவளுக்கு எதிராதான் பேசுவான்னு இவளுக்கு தெரியும். அதனாலதான் இவ தயங்குறா. சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க ஊர் தலைவரா இருக்கீங்க. நீங்களும் நிறைய பஞ்சாயத்துகளை பார்த்திருப்பீங்க. பஞ்சாயத்துல சம்பந்தப்பட்டவங்க இல்லாம நாமள எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? பரமேஸ்வரி அம்மா பேர லாக்கப்ல இருக்காரு, அதனால அவரு வர முடியாது. உங்க பொண்ணையாச்சும் கூட்டிட்டு வந்தா தானே அவங்கள விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்களே உங்க பொண்ணு சார்பா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல நீங்க அவங்க இங்க கூட்டிட்டு வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். ஐயா, சரியா சொன்னீங்க. அந்த பொண்ணு வரட்டும், வந்து விசாரிச்ச பிறகு ஒரு முடிவுக்கு வர்றதா சரியா இருக்கும். சாமுண்டீஸ்வரி அம்மா, முதல்ல நீங்க உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. நாம எப்படியாவது ரேவதியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்க ஐயா, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்து அவ வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்க. வரேன். வாங்க.